கல்யாணராமன் அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஊழல்லாம் பேசுறதுக்கு இன்னைக்கு பாஜகவுக்கு தார்மீகம் இருக்கா தமிழ்நாட்டுல? அண்ணாமலை மீது என்ன குற்றச்சாட்டு பாஜக காரங்க வைக்கிறாங்க? அத சொல்லுங்க. இதுக்கான பதில சொல்ல சொல்லுங்க. ஏடிஎம்கே வந்து ஊழல் கட்சின்னு சொன்ன அமித்ஷா மீண்டும் இப்ப பாருங்க திமுகவை தோற்கடிப்பாங்க. எதுக்கு தோற்கடிப்பாங்க? என்ன எதுக்காக நீட்டு கொண்டு வர்றதுக்கு தோற்கடிக்க போறாங்களா அதிமுக? இல்ல இங்க சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கு திமுக? இதெல்லாம் பர்சனல் அஜெண்டாக்காக திமுகவை தோக்கடிக்கணும்ன்றதுக்கெல்லாம் மக்கள் இங்க பலியாக மாட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், கூட்டணி அரசாங்கமா இல்ல அதிமுக தனியா ஆட்சி அமைக்க போதான்ற ஒரு கருத்தை முதல்ல இங்க சொல்லுங்க. இல்ல அண்ணாமலை ஊழல்வாதி இல்ல நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்காரு. இந்த கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்லிடுங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தீங்க. இன்னைக்கு நிதிஷ்குமார் மோடி சர்க்கார் செஞ்ச சாதனைகளையும் டபுள் என்ஜின் சர்க்கார் தன்னுடைய சாதனைகளும் சொல்லி கேட்கிறாரு. நிறைய கருத்து முரண் இருக்கு, கொள்கை முரண் இருக்குன்னு சொல்லிட்டு ஜவாஹர் அலியும் சொல்றாரு. இப்ப நீங்க எந்த சாதனை, இபிஎஸும் மோடியும் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டுக்கு இதை செய்தார்கள், இந்த சாதனையை சொல்லி நாங்கள் கேட்போம் அப்படின்ற எந்த சாதனையை சொல்லி உங்களுடைய காம்போவை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வைப்பீங்க? இந்த 4.5 ஆண்டு காலம் இபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்தபோது எவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க, எவ்வளோ அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க. அதுக்கெல்லாம் மக்கள் மேண்டேட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 5 ஆண்டு காலம் கொடுத்துருக்காங்களே, அவங்க எவ்வளோ கல்லூரிகள் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் இருக்கிறவங்க சொல்லுங்க. அதாவது இவ்வளோ புது கல்லூரிகள் திறந்துட்டோன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரே ஒரு பேராசிரியர் கூட நிரந்தரமாக பணியமர்த்தப்படவில்லை. அதாவது பேர் வச்சு சோறு வச்சான்னு சொல்கிற மாதிரி இவ்வளோ பண்ணிட்டு அவ்வளோ பண்ணிட்டோன்றாங்க. இன்னைக்கு 10,000 பள்ளிக்கூடங்களில் தலைமை ஆசிரியர் எய்ம்ஸ் எப்படி கட்டிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் ப்ராக்ரஸ் அந்த ட்விட்டர் பேஜில் போய் பாருங்க, இல்லை அங்கே நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. அது டிலே ஆனதுன்றதை ஒத்துக்கிறோம், ஆனால் நாங்கள் கட்டிட்டு இருக்கோம். அது போக 14 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது யாரு? திமுகவினருக்கு எப்பயுமே பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது மேலே பேசி அவங்க கட்சிக்காரங்களுக்கு வாங்கிக்கிறதா. ஆனா எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது தான் அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் 10க்கு மேல கட்சிக்காரர்களுக்காக பார்த்ததே கிடையாது. இல்ல நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இது ஒப்புதல் தராங்க, அதுக்கு அனுமதி தராங்க. சரிங்க, பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, கேக்குறேன். பதில் கொடுங்க சூர்யா. இவங்க எவ்வளவு கேட்டாங்கன்னு சொல்லுங்க. எடப்பாடி அவர் கேட்டதுனால அந்த மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தாங்க. அவர் கருத்து சொல்லுங்க. இப்போ இவங்க அவருடைய கருத்து முழுமையாச்சு. எவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் இவங்க கேட்டு கொடுக்கலன்னு சொன்னாங்களா? இப்ப 6 மருத்துவக் கல்லூரிகள் கொடுக்கப்பட்டதுல 4 பிரைவேட் காலேஜஸ் தான் கேட்கப்பட்டிருக்கு, 2 தான் கவர்மெண்ட் காலேஜஸ் கேட்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு அண்ணாமலை ஊழல்வாதி அப்படின்னு இவர் சொல்றாரு இல்லையா? இங்க மாநிலத்துல யாரு அரசாங்கத்துல இருக்காங்க? நீங்க கேஸ் போட்டு ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? உங்களால முடியுமா? முடியாதுல்ல. நீங்க எல்லாருமே சொல்றாங்க இல்ல. இவர்களுடைய திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? டிவி ஷோல வந்து நல்லா பேசுறது. அதாவது அதிமுகல ஒரு அமைச்சர்களும் இவ்வளவு ஊழல் பண்ணாங்கன்னு ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி பட்டியல் போட்டே இருந்தாங்களே. இன்னைக்கு ஒரு அமைச்சரும் பட்டியல் போட்டிருக்காரு சார். அமித்ஷாவும் பட்டியல் போட மாட்டாரார் சார். கவர்னர் கேள்வி கேட்டு இருந்தீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. 2 நிமிஷமா சின்ன பதில் சொல்லுங்க. இப்போ வேலுமணி அவ்வளவு ஊழல் பண்ணிட்டாரு, இவ்வளவு ஊழல் பண்ணிட்டாங்கன்னு கணக்கு போட்டீங்கல. 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, ஒருத்தர் மேலயாச்சும் நீங்க சார்ஜ் ப்ரூவ் பண்றதெல்லாம் வேண்டாம், குறைந்தபட்சம் வழக்கு போட்டு ஏதாச்சும் ட்ரையல் பண்ண முடியுதா? கவர்னர் சைன் தேவையில்லைங்க, சும்மா போய் சொல்லிட்டே இருக்காதீங்க எல்லாத்துக்கும். அதாவது ஒரு ஊழல் வழக்கில் கூட இவங்க எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரல. மாறாக இவங்க அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி 500 நாளுக்கு மேல ஜெயிலில் இருந்தாரு ஊழல் பண்ணதுக்காக. பொன்முடி அமைச்சர் பதவியை விட்டுட்டு வந்தாரு ஊழல் பண்ணதுக்காக. இப்ப KN நேரு மேல இவ்வளவு வழக்குகள் இருக்கு, 13 அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்குகள் நிலவில் இருக்கு. அதனால இவங்க ஒண்ணு ஊழலுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் பண்ற அளவுக்கு இந்த நாடு மோசமா போயிடல. அதனால ஊழலை பத்தி நீங்க பேச வேண்டாம். உங்க செந்தில் பாலாஜி எவ்வளவு நாள் உள்ள இருந்தாரு, எதுக்கு உள்ள இருந்தாரு, அவர் உள்ள இருந்ததுக்கான காரணத்தை அவங்க முதல்வர் ஸ்டாலினே கரூர்ல போய் கூட சொல்லிட்டாரு. அதனால நீங்க ஊழல் பத்தி பேச வேண்டாம். இரண்டாவது, இந்த மீண்டும் மீண்டும் சொல்றது தேர்தல் கமிஷனு இவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க, அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அப்போ தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் ஹிமாச்சல் பிரதேஷ்லையும் காங்கிரஸ் ஜெயிச்சது எப்படி ஜெயிச்சதுன்ற கேள்வி வருது. ஜவஹர் அலி அவர்கள் கேட்ட மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி தொடர்ந்து தேர்தல்களில் ஜெயிச்சுட்டு வரீங்கன்ற கேள்வியும் வருது. மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்சாட்டு இது வந்து ரஃபேல் ஊழல்னு ஆரம்பிச்சு தேர்தல் கமிஷன் மேலே பழி போடுறது, வாக்கு திருடிட்டாங்கன்னு பழி போடுறது, இது எல்லாமே நீங்கள் ஸ்டுடியோவில் உட்காந்து பேசுகிறவங்க. களத்தில் ஃபார்ம் 17C ஒவ்வொரு BLAக்கும் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து சைன் போட்டு கொடுப்பாங்க. அவன் நோட் பண்ணிட்டு வருவான். கவுண்டிங் பண்ணும்போது அதே ஃபார்ம் எடுத்து உங்க கூட்டணியில் இருக்க பதிவான வாக்குகள் எண்ணப்படுகிறதான்னு எண்ணுவாங்க. இப்ப பீகார்லயும் பாருங்களேன், இவங்க சொல்றாங்க இல்லையா இவ்வளவு வாக்கு திருடிட்டாங்க அவ்வளவு வாக்கு திருடிட்டாங்கன்னு. தேர்தல் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டு உங்களுடைய ஒரு அப்பீல் கூட வரவில்லைன்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் சிறப்பா செயல்படுறதுன்றது இரண்டாவது. ஏன் எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய 17ஆம் தேதி நிரூபிக்க முடியல?
தேர்தல் ஆணையம் இந்த பணிகளை சிறப்பாக செய்து நீங்கள் சொல்றீங்க, சிறப்பாக பண்ணது எந்த விதமான ஆட்சியுமே வரலன்றீங்க. ஏன் இபிஎஸ் அவர்கள் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு? இல்லை, இவங்க இதை குலைக்கிறது. திமுக எப்பயுமே எப்படின்னா, இப்போ இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல வெளியே வந்து சும்மா எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது உள்ள. நான் என்னுடைய பூத்தில் என்னோட தொகுதியில் சொல்கிறேங்க, திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் பிஜேபி காரங்களும் சேர்ந்து பிஎல்ஏவோட போய் தான் எல்லா ஃபார்ம்ஸையும் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அதில் எந்த வித எதிர்ப்புமே அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் தேர்தல் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யூஷுவலான ஒரு எக்ஸசைஸ் தான். திமுக ஹைஜாக் பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஒண்ணா போறோம்னு சொல்றீங்க. எங்க பூத்ல போறோம், மற்ற தொகுதியில பிரச்சனை இருக்கு. ஸ்ரீநகர் தொகுதியில இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எல்லா தொகுதியிலும் பிரச்சனை இருக்கு. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் பிஎல்ஓக்களை மிரட்டுவது இதெல்லாம் பார்த்த விஷயம் தான். வல்லவர்கள். சரி, பீகார்ல அது பொருந்ததுன்னா நான் என்ன கேட்கிறேன், 2 லட்சம் பிஎல்ஏஸ் வந்து பீகார்ல பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த எஸ்ஐஆர் ஒர்க் பண்றதுக்காக. அதுல எந்த பிஎல்ஏ ஆர்ஜேடி கட்சியில இருந்தோ காங்கிரஸ்ல இருந்தோ வந்து என்னுடைய பூத்ல இந்த வாக்கு பறிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால இது பீகார்ல 2 லட்சம் பிஎல்ஏவே கிடையாது. சரி தகவல். பீகார்ல 2 லட்சம் பிஎல்ஏவே கிடையாது. எஸ்ஐஆருக்கு பதிவு பண்ணவர்கள் நீங்க சொல்றது எலெக்ஷன் கமிஷன் இல்ல, நேரம் குறைவா இருக்கு. அப்போ இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, திமுக 2026ல ஏற்பட போற தோல்விக்கு முன்னாடியே இப்ப ஜாமீன் பேசுறதா இந்த எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் இதெல்லாம் அதுல குளறுபடி இருக்குன்னு இபிஎஸ் தான சொல்றாரு. அதுல குளறுபடி இருக்குன்னு இபிஎஸ் தான சொல்றாரு. அதாங்க குளறுபடி எல்லா விஷயத்திலும் இருக்கு. திமுக அமல்படுத்துற ஒரு திட்டம் உருப்படியா இருக்கா? எல்லாமே குளறுபடியா தான் இருக்கு. இவ்வளவு பேருக்கு பண்றேன்னு சொல்லிட்டு பாதி பேர் கூட குளறுபடியின் மத்த உருவமே திமுக தான். அவங்க பண்றது சூர்யா, இது எலெக்ஷன் கமிஷன் பண்றது என்ன? நீங்க இல்ல இனியன் ராபர்ட் இல்ல ஒரே ஒரு தகவல், ஒரு நேர குறைவா இருக்கு. இவர் சொல்றாருல எத்தனை மெடிக்கல் காலேஜ் கேட்டோம், எத்தனை கொடுத்தாங்கன்னு. 2023 செய்தி வந்திருக்கு. டேட் சொல்றேன், செப்டம்பர் 22, 2023 நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இனி தமிழ்நாட்டுக்கு புது மருத்துவ கல்லூரிகள் அனுமதி கிடையாது. அவங்க திமுக எல்லாரும் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு மெடிக்கல் காலேஜ் கொடுக்க மாட்டோம் யாரும் சொல்ல, கொடுக்க மாட்டோம். ஏன்னா போதுமான தமிழ்நாட்டில் இருக்கிறது. அடுத்த நோட்டிபிகேஷன் எடுத்து அடுத்த நோட்டிபிகேஷன் படிங்க. அடுத்த நோட்டிபிகேஷன் அதுக்குள்ள நடுவுல புள்ள எப்படி பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்குமென்ட் வேண்டாம். இல்ல அதனால எவ்வளவு கேட்டீங்கன்னு சொல்லுங்க. 2021 ல இருந்து 23 எவ்வளவு கேட்டீங்க? இல்ல இல்ல உங்க சூர்யா வெயிட் பண்ணுங்க. லிஸ்ட் எடுக்கலாமா? திமுக அமைச்சர்கள் எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க, ஏடிஎம்கே எவ்வளவு, பிஜேபி எவ்வளவு கணக்கெடுக்கலாமா? இவங்க ரெண்டு பேருக்குள்ள விவாதம் இல்ல. நேரம் குறைவா இருக்கு. பொன்ராஜ் இல்ல சும்மா சீனை கிரியேட் பண்ணாதீங்க. ஃபேக்ட்னா ஃபேக்ட் சூர்யா. ஏசிஎஸ்க்கு எத்தனை மெடிக்கல் காலேஜ்? இப்ப ஃபேக்ட் சொல்றேன். தமிழ்நாட்டில் வந்த பெரும்பாலான தனியார் மருத்துவக் கல்லூரிகள் திமுக ஆட்சியில வாங்கப்பட்டவை. பெரும்பாலான அரசு மருத்துவக் கல்லூரிகள் திமுக ஆட்சியில வாங்கப்பட்டவை. என்ன யதார்த்தம்? இப்ப ஸ்டெபிலிட்டி எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜெல் இதுதான் எங்களுக்கு வெற்றியை தேடி தந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. அந்த ஸ்டெபிலிட்டி தமிழ்நாட்டில் இருக்கா? அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கா? பாஜகவுக்கு அதே வலிமை இருக்கா? பாஜக தமிழ்நாட்டில் என்ன வலிமையோடு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் 18% என்டிஏ கூட்டணியில் இன்றைக்கி ஏற்கனவே இருந்த டிடிவி கிடையாது, ஓபிஎஸ் கிடையாது, பாமக கிடையாது. இப்போ அண்ணாமலையும் அதில் இருக்காரா இல்லையான்னு தெரியாது. ஸோ